வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து. எகைன் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி ரஷ்யால எடுத்திருக்கோம். அதாவது கபார்டினோ-பால்கேரியன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடியோல நம்ம யூனிவர்சிட்டி பத்தி, அதோட கிளைமேட் எப்படி இருக்கு, அங்க பாப்புலேஷன் எப்படி இருக்கு, பட்ஜெட் என்ன, எப்ப இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, பெஸ் இருக்கா, ஃபுல் டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். இதை தவிர உங்களுக்கு எதுவும் குவெரிஸ் இருந்தாலும் நீங்க எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம் பர்டிகுலர்லி. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1957 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி தான். உங்களுக்கு இங்கே வந்து நல்ல ஃபேக்கல்டிஸ், ஈவன் தேர்ட் இயர்ல வந்து பொதுவாக ரஷ்யாவில் எப்படி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து மோர் தியரிட்டிக்கல் இருக்கும். அதாவது 70% தியரி, 30% ப்ராக்டிக்கல். அதே இது செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் இயர்ல வந்து எப்படி இருக்கும்னா 70% ப்ராக்டிக்கல், 30% தியரி. ஸோ கபார்டினோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட அஃபிலியேட்டடா இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அபவுட் த சிட்டி, இது வந்து ரொம்ப பெரிய சிட்டி எல்லாம் கிடையாதுங்க. நால்சிக்ன்ற இடம், அதாவது மாஸ்கோல இருந்து 1650 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இட்ஸ் அ ஸ்மால் சிட்டி தான். நீங்க ஒரு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், மாஸ்கோ, கசான் மாதிரி கூட பெரிய சிட்டி கிடையாது. லெஸ் பாப்புலேட்டட், அப்ராக்சிமேட்லி 2.6 lakhs தான் உங்களுக்கு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா. இதை வந்து போறது எப்படி போகலாம்னா தெர் ஆர் வேரியஸ் வெரைட்டி. இதுல சிலவங்க திப்லிசி த்ரூ நீங்க போகலாம், இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் துபாய் வழியாகவும் பிள்ளைங்க போவாங்க. அது வந்து அந்த டைம்ல உங்களுக்கு வந்து எங்க பட்ஜெட் கம்மியா வருதோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் சோ மெனி வேஸ் யூ கேன் ரீச் தேர். அண்ட் கிளைமேட் வைஸ் இட் இஸ் குவைட் பிளசன்ட். -6 டிகிரி, அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்து -30, 25 இந்த மாதிரி ஹார்ஷ் வெதர் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த யூனிவர்சிட்டியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெகக்னிஷன் அண்ட் மெயின்லி எப்படி யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணலாம் அதான் சொன்னேன். நீங்க டெல்லி டு மாஸ்கோ போயிட்டு மாஸ்கோல இருந்து பெஸ்லான் ஏர்போர்ட் போகலாம். அங்கிருந்து ஒரு 84 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ தென் யூ கேன் டேக் அ கேப் ஆர் ட்ரெயின். தட் இஸ் ஒன் ஆப்ஷன். இல்லை தெர் ஆர் அதர் வேஸ் ஆல்சோ. துபாய் போய் மினரல் ஏர்போர்ட் போய் அந்த வழியாகவும் பிள்ளைங்க வந்து போவாங்க நால்சிக்கு. ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் NMC, WHO, ECFMG ரெகக்னைஸ்டு. ஸோ வேர்ல்டு வைட் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கனாலும் போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்தியாவிலே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே FMG கிளியர் பண்ணி தே ஆர் ப்ராக்டிசிங் ஆஸ் அ டாக்டர் ஓவர் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப வருஷமாவே தே ஆர் டீச்சிங் கம்ப்ளீட்லி இன் இங்கிலீஷ் மீடியம். ஸோ NMC கம்ப்ளைண்ட் ப்ராப்பரா இருக்கு உங்களுக்கு இங்க. நெக்ஸ்ட் இஸ் ரேங்கிங் அண்ட் ரெகக்னிஷன். ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அரௌண்ட் 3000 ஆர் 3354 ரேங்க்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ரஃப்லி. அண்ட் கண்ட்ரி ரேங்க்குமே வந்து இட் இஸ் வெரி குட். உங்களுக்கு வந்து நியர் டு 125. அதாவது நிறைய யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப 300, 400 இருக்க ரேஞ்ச்ல இல்லாம இது வந்து ரீசனபிள் ரேங்கிங்ல இருக்கு. ஸோ எஜுகேஷனல் குவாலிட்டி வந்து இட் இஸ் குட். நெக்ஸ்ட் இஸ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தேன். இட் இஸ் குட். ஏன்னா இத்தனை யூனிவர்சிட்டியோட அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால FMG பாசிங் ரேட்டோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இட் இஸ் நியர் டு 37.8%. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப வருஷமா பாஸ் அவுட்டும் ஆயிருக்காங்க. மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தேதியில அவங்க படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. வருஷம் அந்த 250. நான் வந்து என்டையர் 6 இயர்ஸ்க்கு உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரேஷியோ, பாசிங் ரேஷியோ 31.72. டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதுக்காக தான் மெயினாக இந்த யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் அட்மிஷன் வந்து உடனே க்ளோஸ் ஆயிடும். ஆல்ரெடி 2026 வந்து ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு நீட் ரிசல்ட் வந்தோடனே, எக்ஸாம் கொடுத்தோடனே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ 3,24,000 ரூபாய் பெர் இயர். மெயின் அட்வான்டேஜ் என்ன, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இருக்கும். ஸோ 16,000 ரூபாய் உங்களுக்கு ஹாஸ்டல் பெர் இயர். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு எப்படினாலும் வந்து பயோமெட்ரிக் இது எல்லாமே வந்து 25,000 கிட்டக்க வரும். அண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நியர் டு 23.52 lakhs. அதாவது கம்ப்ளீட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி. ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து செல்ஃப், இது வந்து இந்தியன் மெஸ்ஸுன்னு செப்பரேட்டா கிடையாது. இட் பிகம்ஸ் ஆப்ஷனல் தான். அது வந்து இன்சைட் த கேம்பஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்காது. செல்ஃப் குக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆஃப் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு சுத்தியே, காலேஜ் சுத்தியே இருக்கும்.
ஹாஸ்டல்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும். இங்க வந்து எழுதியிருக்கோம் மெஸ், பட் இட் இஸ் நாட் அ ஆப்ஷனல், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. $1,300 மந்த்லி வைஸும் பே பண்ற ஆப்ஷன் இருக்கும். இட் இஸ் நாட் லைக் கம்ப்ளீட்டா 1 இயருக்கு நீங்க பே பண்ணணும்னு. ஸோ அதை பார்த்துக்கலாம். அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபார்தினோவுக்கும் கூர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் குவாலிட்டி வைஸ் வுட் பி பெட்டர் தேன் இந்த இது. பட் அஃப்கோர்ஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இதை விட காஸ்ட்லியா இருக்கும். கசான், இமானுவல் கான் பால்டிக் வந்து இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டி. லைக் கொஞ்சம் வார் ஜோன் கிட்டக்க வரும். ஆனா இட் இஸ் அ ஃபெடரல் யூனிவர்சிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இதுல ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டே நினைக்கிறேன். உங்களுக்கு எது குவரிஸ் இருந்தாலும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. முக்கியமானது எங்களோட ப்ராசஸிங் சார்ஜ். நாங்க வந்து ரொம்ப கம்மியா ப்ராசஸிங் சார்ஜ்ல பிள்ளைங்களுக்கு வந்து 6 years சப்போர்ட் என்டையர்லி இருக்கும். அதாவது 85,000 rupees பிளஸ் ஜிஎஸ்டி எங்களோட ப்ராசஸிங் சார்ஜ். அதுல வந்து உங்களுக்கு என்டையர் உங்களுக்கு ப்ரீ அட்மிஷன் சப்போர்ட், அதாவது எந்த யூனிவர்சிட்டி, ஈவன் மல்டிபிள் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு தனியாலாம் சார்ஜ் பண்றது இல்லை. எவ்ரிதிங் வி வில் பி கிவிங் த ஆப்ஷன் ஃபார் அஷ்யூர்ட் அட்மிஷன்ஸ். அது மாதிரி உங்க டாக்குமெண்டேஷன், உங்க பேரண்ட்ஸும் உங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருக்குமே நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அசிஸ்டன்ஸ் இன் டிராவல், இங்க இருந்து நாங்க உங்களை ட்ராப் பண்றது, அங்க உங்களை பிக்அப் பண்ணி யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போறது, அங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல செட் பண்றது, சிம் கார்டு கொடுக்கறது, உங்களுக்கு லோக்கல் கார்டியன் சப்போர்ட், உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்ரிதிங் அதுல வந்து இன்க்ளூடட் ஆயிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஸ்டடி, ஈவன் என்டையர் டியூரேஷன், தட் இஸ் 6 years. செகண்ட் இயர்ல எப்போ உங்களுக்கு வந்து ரெனியூவல் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது உங்களுக்கு பயோமெட்ரிக் இருக்கும். இட் இஸ் அ லாங் மெடிக்கல் ப்ராசஸ் இருக்கும் ஒரு கண்ட்ரிக்கு என்ட்ராகும் போது. ஸோ எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு இது எல்லாத்துலயுமே இது வந்து இன்க்ளூடடா இருக்கும். திஸ் இஸ் த பைஃபர்கேஷன் ஆஃப் த பேமெண்ட். அது டீட்டெயிலா உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர்ல கொடுங்க, என் டீமும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.